பயன்படும் என்ற நம்பிக்கையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய உரையை தொடங்குகிறேன். மச்சில் குடியிருக்கும் மணித்தன்றல் மனம் கசிந்து குச்சில் குடியிருந்து குழவுதல் போல் யாப்பெண்ணும் அச்சில் குடியிருக்கும் என் தமிழே அன்றாடம் எச்சில் குடியிருக்கும் என்னாவில் எழுந்தருள உன்னை வணங்குகிறேன். உயிர் தமிழே நீ வாழ். போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய எத்தனையோ கட்டமைப்புகள் இருந்தாலும் அரசியல் உள்நோக்கம் இல்லாமல், அரசியலில் ஆதாயம் தேடாமல், அரசியலுக்கு ஆட்சியாளர்களுக்கு விலை போகாமல், சமுதாயத்திற்கு களப்பணி ஆற்றுவதை தன்னுடைய குறிக்கோளாக கொண்டு களத்திலே நின்று கடமையாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு வரலாறு படைக்கின்ற இயக்கமாகத்தான் மருதநாட்டு மக்கள் இயக்கம் இன்றைக்கு வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என் பெருமைக்குரியவர்களே, அதனுடைய நிறுவன தலைவராக அள்ளக்குறையாத அன்பின் சின்னம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் காடு மேடெல்லாம் கலனியாய் மாறின, கருங்கற்பாறைகள் கலைக்கூடமாயின, வீடு விளைநில விருப்பங்களின்றி தீர்ந்து சாகின்ற தியாக இனத்தை கிட்டவராதே எட்டப்போயென அடிமை விளங்கிட்ட அன்னை நாட்டில் நீதியாயுது நேர்மையாயுது என்று கேட்டு அடிமை உள்ள முடிக்க பாடுபட்ட அண்ணல் அம்பேத்கருடைய வழியிலே ஜாதிய கொடுமை எந்த திசையில் இருந்தாலும், 8 திசைகளிலும் 16 கோணங்களிலும் எந்த திசை இருந்தாலும் அதை முறியடித்து காட்டுகின்ற வல்லமையை தன்னகத்தை கொண்டு இந்த சமுதாயத்திற்காக, சமுதாயத்தில் பிறந்தேன் என்ற குற்றத்திற்காக, நீதி கேட்டதற்காக, நெடும்பயணம் சென்றதற்காக, ஜாதிய வெறியர்களால் தியாக மரணமடைந்த தியாக வேங்கை ஐயா இமானுவேல் சேகரன் அவருடைய லட்சிய பாதையிலே இன்றைக்கு வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர், என் நெஞ்சில் இருந்த சகோதரர், அள்ளக்குறையாத அன்பின் சின்னம், படை நடத்துவதில், பகைக்குன்றை உடை தெரிவதில், உழைக்கும் சமுதாய நிர்வாகிகளுக்கு பாசத்தை கொடுப்பதில், எதிரிகளுக்கு திகிலை கொடுப்பதில், எங்களுக்கும் உங்களுக்கும் தித்திப்பை கொடுப்பதில், படை ராஜ்குமாருக்கு நிகராக இந்த மண்ணிலே இதுவரை எவனும் பிறக்கவில்லை என்று சொல்ல காலங்களே வரலாறு படைத்து வருகின்ற வெற்றி திருமகன் அன்புக்குரிய சகோதரர் படை ராஜ்குமார் அவர்களே, பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாவட்ட நிர்வாகிகளாக, ஒன்றிய நிர்வாகிகளாக இங்கே வருகை வந்திருக்கின்ற மருதநாட்டு மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகளே, மருதநாட்டு மக்கள் கட்சி என்ற மிகப்பெரிய இரும்பு கோட்டையை எந்த தீய சக்திகளாலும் தகர்க்க முடியாத அளவில் இந்த இயக்கத்தை, இந்த கட்சியை கட்டி காப்பாற்றி வளர்த்து வருகின்ற இனமான சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மகிழ்வான வேலையிலே என்னுடைய நெஞ்சமெறிந்த நன்றியை, என் உள்ளத்தில் ஊறி திளைக்கின்ற நன்றியை உங்கள் முன்னாலே காணிக்கையாக்கி, காலத்தின் அருமை கருதி ஊக்கத்தோடு இருக்கிற உங்களுடைய உள்ளங்களின் மத்தியிலே இயக்கத்தை வளர்க்காமல் என்னுடைய சிறு அறிவு கேட்டிய சில கருத்துக்களை, நிகழ்வுகளை மட்டும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே வந்திருக்கின்ற மாவட்ட கழக நிர்வாகிகள் எல்லாம் படித்தவர்கள் என்று நான் கருதுகிறேன். களத்திலே நின்று போராடுகின்ற பொழுது, சமுதாய மக்களை சந்திக்கிற பொழுது எல்லா நிலைகளும் கட்டறிந்திருந்தால்தான் அந்த களத்திலே நாம் நம்மை நம்பி இருக்கின்ற சமுதாய மக்களுக்கு வழிகாட்ட முடியும்.
ஆகவே நீங்கள் எல்லோருமே எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். அரசியல் தெரிந்திருக்க வேண்டும், சட்டம் தெரிந்திருக்க வேண்டும், சமுதாய கட்டமைப்பு தெரிந்திருக்க வேண்டும், சமூக நீதி தெரிந்திருக்க வேண்டும். ஜாதிய கொடுமை எந்தெந்த திசையிலிருந்து வருகிறது, எப்படியெல்லாம் வருகிறது, ஆணவ கொலைகள் எங்கெங்கே நடைபெறுகிறது, அந்த ஆணவ கொலைகளுக்கு அடிப்படை காரணம் என்ன, அனைத்தையுமே தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்திருந்தால்தான் ஒரு களப்போராளியாக, ஒரு மாவட்ட நிர்வாகியாக இருந்து நாம் கடமையாற்ற முடியும் என்பதை உள்ளத்திலே நீங்கள் கொள்ள வேண்டும். ஒரு முறை அண்ணல் அம்பேத்கர் அவர்களை ஒரு பத்திரிகை நிருபர் இரவு 1 மணி இருக்கும், அந்த 1 மணி நடுநிசையிலே போய் அம்பேத்கர் அவர்களை சந்திக்கிறார். 1 மணி, அப்பொழுதும் அவருடைய அறையில், அம்பேத்கருடைய அறையிலே விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. கதவை தட்டுகிறார் பத்திரிகை நிருபர். கதவை திறக்கிறார். அப்போது, எங்கே வந்தீர்கள்? நான் ஒரு நிருபர், உங்களை சந்திக்க வந்தேன் என்று சொல்கிறார். அப்படியா, வாருங்கள், உட்கார் உட்கார். இந்த தருணத்திலே நான் 12 மணிக்கு பண்டிட் ஜவஹர்லால் நேருடைய வீட்டு கதவை தட்டினேன். மெய்காப்பாளர், பாதுகாப்பாளர் சொல்லுகிறார், அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லிவிட்டார். நான் வந்துவிட்டேன். வல்லபாய் பட்டேல் வீட்டுக்கு சென்றேன். அவருடைய உதவியாளர், ஐயா தூங்கிக் கொண்டிருக்கிறார், பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிடுகிறார். அதே நேரத்தில் நான் இங்கே வந்து, நீங்கள் இரவு 1 மணி வரை விழித்திருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது அம்பேத்கர் சொன்னார், இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்க வேண்டும் என்று பண்டிட் ஜவஹர்லால் நேரு கனவு கண்டார். அவருடைய எண்ணம் நிறைவேறிவிட்டது. ஆகவே அவர் தூங்குகிறார். வல்லபாய் பட்டேல் 700 சமஸ்தானங்களை ஒருங்கிணைக்க வேண்டும், 700 சமஸ்தானங்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவருடைய ஆசை நிறைவேறிவிட்டது. ஆகவே தூங்குகிறார். ஆனால் என் இனத்து மக்கள், என் இனத்து மக்கள், என் சமுதாய மக்கள் இன்று வரை அடிமை புழுக்களாய், புன்னை தேரைகளாய், வெற்றில் பூச்சிகளாய், புன்னை தேரைகளாய், அடிமைகளாய் இன்று வரை அந்த அடிமை சகதியிலே உழன்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே என் மக்கள் உறங்குகிறார்கள், அவர்களுக்காக நான் விழித்திருக்கிறேன் என்று சொன்னார் அம்பேத்கர். என் பெருமைக்குரியவர்களே, ஆக இந்த வரலாறுகள் நமக்கெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். தீண்டாமை என்பது, சமுதாய கொடுமை என்பது இன்று நேற்றல்ல. அமெரிக்க ஏகாதிபத்திய திருநாடு, மிகப்பெரிய வல்லரசு நாடு, 1000 அதிசயங்களை செய்து காட்டிய ஜப்பான், லிட்டிப்பா என்ற ஒரே ஒரு வெடிகுண்டிலே ஜப்பானுடைய கதையை முடித்துவிட்ட வல்லரசு நாடு அமெரிக்கா. அண்ணாவின் பெயராலே சொல்லுகிறோம், என்னிடத்தில் எந்த ஆயுதங்களும் இல்லை என்று சொன்ன பிறகும் அந்த பாக்தாத் நகரத்தை தாக்கி ஆப்கானிஸ்தானையே குண்டு போட்டு அழித்த அமெரிக்கா. இந்த அமெரிக்க திருநாட்டிலே தான் இந்த ஒரே ஒரு கதையை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். தீண்டாமை எங்கு வருகிறது, எந்த ரூபத்தில் வருகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அமெரிக்க திருநாட்டிலே தான் குப்பை மேட்டிலே ஒரு சிறுவன் குப்பை மேட்டிலே கிடக்கிற காகிதங்களை பொறுக்கி, அந்த பேப்பரிலே நல்ல அழுக்கில்லாத காகிதங்களை பொறுக்கி ஒன்று சேர்த்து அதை கிலோ கணக்கிலே சேர்ந்த பிறகு அதை இரும்பு கடையிலே போடுவான். போட்டு அதில் கிடைக்கின்ற சொற்ப காசை வைத்து அவனை ஜீவனம் நடத்தி கொள்வான். தினந்தோறும் அமெரிக்காவில் பேப்பர் வாங்குவான், படிப்பான். அவனுக்கு வயது 13 வயது. ஒரு நாள் அவன் ஒரு தேநீர் கடையில் போய் டீ எறிந்து கொண்டிருக்கும் போது ஒரு அமெரிக்க நாட்டினுடைய வெள்ளைக்காரன் அவனை ஓங்கி மிதிக்கிறான். காலால் உதைத்து கீழே தள்ளி விடுகிறான். ஏன் என்னை விதைத்தாய் என்று கேட்கிற பொழுது அந்த வெள்ளைக்காரன் விதைத்தவன் இடத்துல கேட்கிறான். அவன் அந்த 13 வயது சிறுவன்,
ஏன் என்னை உதைக்கிறார் என்று கேட்ட பொழுது, நீங்கள் உதைப்பதற்காகவே பிறந்தீர்கள், உதைப்பதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், ஆகவே நான் உதைத்தேன் என்று சொல்லுகிறார். நாங்கள் உதைப்பதற்காகவே பிறந்தவர்களா? நாங்கள் அடி வாங்குவதற்காக பிறந்தவர்களா? நாங்கள் உதைப்பதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டவர்களா என்ற ஆத்திரத்தோடு அவன் வேதனைப்பட்ட வழி நேரே இவனை சும்மா விடக்கூடாது என்று நீதிமன்றத்திற்கு சென்றான். நீதிமன்றத்திலே வழக்கு போட்டான். 6 மாதங்கள் ஆகிறது. 6 மாதங்கள் வரை அவருடைய வழக்குகள் விசாரிக்கப்படவில்லை. அவருடைய வழக்குகளுக்கு தீர்வு காணப்படவில்லை. நீதிபதியை பார்த்து ஒரு நாள் வழக்கு மன்றத்திலே வந்து அந்த 13 வயது சிறுவன் கேட்டான், ஐயா, எல்லா வழக்குகளையும் நீங்கள் விசாரித்துவிட்டீர்கள், என் வழக்கு மட்டும் இன்னும் நிலுவையில் இருக்கிறது, என்ன காரணம் என்று கேட்கிறவர்கள் நீதிபதி சொன்னார், இங்கே மனிதர்களுடைய வழக்கு மட்டும்தான் விசாரிக்கப்படும். ஆக மனிதர்களுடைய வழக்கு மட்டும்தான் இங்கு விசாரிக்கப்படும். ஆகவே நீதிபதியே இந்த 13 வயது சிறுவனை ஒரு மனிதனாக கருதவில்லை. காற்றாடியே கத்தியாகிவிட்ட கதையாக, ஆடை மேய்க்க வேண்டிய யாதவர்கள் ஆடுகளை ஓநாய்களுக்கு ஒப்படைத்து விட்ட கதையாக அவன் அழுது புலம்பிக் கொண்டு வெளியே வருகிறான். அந்த அட்டைப்படம், அந்த அட்டைப்படத்தோடு செய்தியோடு பேப்பரில் வருகிறது. இதைத்தான் அந்த 13 வயது சிறுவன் பார்க்கிறான். பார்த்துவிட்டு சொல்லுகிறான், ஓ மை காட், எனக்கு ஒரு நிலை இருந்தால், என் வாழ்க்கையிலே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால், இந்த அநாகத்தை, அட்டூழியத்தை, இந்த அநீதியை வென்று காட்டுவேன், ஒழித்து கட்டுவேன் என்று சொல்லி சபதமெடுத்து படித்தான். வளர்ந்தான், தொடர்ந்து படித்தான், வழக்கறிஞரானார். வழக்கறிஞராகி 13 வரை அமெரிக்காவில் நடக்கின்ற தேர்தலில் நின்றார், தோற்றார். இறுதியாக அவர் கருதியாக 14வது தடவை அமெரிக்க தேர்தல் இருக்கின்ற பொழுது வென்றான். வென்ற பிறகு அமெரிக்க நாட்டினுடைய முதல் ஜனாதிபதியாக ஒரு கருப்பர் இனத்தைச் சேர்ந்த ஆபிரகாம் லிங்கன் அந்த இடத்திற்கு வந்தான். அவன் பேர் ஆபிரகாம் லிங்கன். சாதாரண தீண்டத்தகாத ஒரு கருப்பர் இனத்தை சார்ந்தவர். என் பெருமைக்குரியவர்களே, இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்து, இன்றைக்கு நான் அடிக்கடி நம்முடைய இடத்தில் சொல்லியிருக்கிறேன், எல்லோருமே ஒவ்வொரு சமுதாயமும் ஒரு அறக்கட்டளை என்ற பெயராலே அறக்கட்டளை துவங்கி அந்த சமுதாய மக்களை பொருளாதார ரீதியாக உயர்த்தி கொண்டிருக்கிறது. நமக்கென்று ஒரு அறக்கட்டளை இல்லை. ஆகவே ஒரு அறக்கட்டளை என்று இருந்தால் அந்த அறக்கட்டளையிலே நம்மவர்கள் எத்தனை பேர் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். அமெரிக்காவில் இருக்கிறார்கள், சிங்கப்பூரில் இருக்கிறார்கள், மலேசியாவில் இருக்கிறார்கள். அவரிடத்திலே நிதிகளை திரட்டி அந்த நிதிகளை அப்படிக்கட்ட முறையில், மாசுலாத முறையிலே அதை ஒன்று சேர்த்து டெபாசிட் செய்து நலத்திட்டங்களை வழங்கலாம். ஒரு வீட்டிலே திருமணம் திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு தாலி வாங்கக்கூட பணம் இல்லாமல் சில குடும்பங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு நிதி விதை வாங்கி திருமணத்தை நடத்தி வைக்கலாம். அவன் பேர ஒரு சமுதாய கூடத்தை, ஒரு திருமண மண்டபத்தை கட்டலாம். இப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்குகின்ற ஒரு ட்ரஸ்ட் அறக்கட்டளை இந்த மருதநாட்டு மக்கள் கட்சிக்கு அவசியம், தேவை என்பதை உணர்ந்து இந்த கோரிக்கையை நம்முடைய தலைவர்களிடத்திலே நான் சமர்ப்பித்து, எதிரிகள் நம்மை பார்த்து சாதாரணமாக நினைக்கிறார்கள். எதிரிகளுக்கு நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. எதிரிகளுக்கு நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. சாகாத வானம் நாம், வாழ்வை பாடும் சங்கீத பறவை நாம், பெருமை கட்டி போகாத நெடுங்கடெல்லாம் நிமிர்ந்திருக்கும் புதியம் நாம், பாடத்தில் வேகாத புதுங்காத தத்துவம் நாம், வெங்கதில் நாம், திங்கள் நாம், ஆகாத பழமையை அகற்றி பாயும் அழியாத காவிரி நாம், கங்கையும் நாம், தோல்வீர புகழ் வளர்ச்சி சரித்திரத்தின் தொடக்கம் நாம், என வாழ்வீரம் வருணிக்கும் பரணி பாட்டின் வடிவம் நாம், தென்றெல்லாம் அச்சுமன வேலை தள்ளி தீர்த்தொழிக்கும் புயலும் நாம், குளிர்ச்சி மிக்க குன்றம் நாம், கூடாத கொடுமை போக்க குமுறும் எரி மலையும் நாம், லட்சிய பொன் மன்றம் நாம், மாற்றாரை நடுங்க வைக்கும் வீரம் நாம், மருதநாட்டு மக்கள் கட்சி என்ற இயக்கங்காக்கும் அணியில் நின்று சென்றோம் நாம், தமிழகத்திலே வென்றோம் நாம், வென்றோம் நாம் கீர்த்தியிலே பெருமையிலே இழப்போம் நாம் என்று சொல்லி வாய்ப்பு வழங்கிய
ஆற்றல்மிகு மதநாட்டு மக்கட்சியுடைய மகத்தான தலைவர் என் அன்புக்குரிய சகோதரர் மனை ராஜ்குமார் அவர்களுக்கும் ஏனைய நிர்வாகிகளுக்கும் கழகத்துடைய இயக்கத்துடைய மூத்த முன்னோடிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.